திருச்சிற்றம்பலம். அறிவு மார்க்கம் அன்பு மார்க்கம் என்ற இரண்டு மார்க்கங்களும் இறைவன் திருவடியை அடைவிக்கும் மார்க்கங்கள் என்று காணொளி பதிவிட்டிருந்தோம். அந்த காணொளியின் வாயிலாக ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நம்முடைய அருளாளர்களில் பலர் அறிவு மார்க்கத்தில் பயணித்து முக்தி அடைந்துள்ளார்களே, சித்தாந்தம் அறிவு மார்க்கம்தானே, அன்பு மார்க்கம்தான் சிறந்ததா என்ற ஒரு வினாவை கேட்டிருக்கிறார். இரண்டு மார்க்கங்களுமே உயர்வானது, இரண்டு மார்க்கங்களுமே இறைவன் திருவடியை அடைவிக்கும். இதில் அன்பில்லாத அறிவு உயர்ந்ததா, அறிவில்லாத அன்பு உயர்ந்ததா எனில் அறிவில்லாத அன்பே உயர்ந்தது. அறிவுக்கு ஒரு பயன் உண்டு. அறிவினுடைய பயன் என்னவெனில், பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக இந்த ஆன்மா எண்ணினால்தான் இந்த ஆன்மாவுடைய அறிவுக்கு பயன் உண்டு. இதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதுநோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று குறிப்பிடுகிறார். பிறருக்கு வந்த துன்பத்தை தன் துன்பமாக இந்த ஆன்மா எப்போது எண்ணும் எனில், அறிவோடு அன்பு கலந்து ஆன்மா பயணிக்கின்ற பொழுது பிறருக்கு வந்த துன்பத்தை தன் துன்பமாக இந்த ஆன்மா எண்ணும். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது ஒரு கால எல்லையிலே இறைவனுடைய திருவருட்கருணை கூட்டி வைத்த வண்ணம் ஒரு ஞானகுருவின் வாயிலாக இறைவன் திருவடியில் இந்த ஆன்மாவுடைய அறிவு ஞானமாக மலரும், இந்த ஆன்மாவுடைய அன்பு கருணையாக மலரும். ஆகவே இறைவன் திருவடியில் இந்த இரண்டும் பூரணத்துவம் அடையும். அறிவினுடைய பூரணம்தான் ஞானம், அன்பினுடைய பூரணம்தான் கருணை.